நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே, நம்மில் இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நலமோடு இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியிலே தவக்காலத்தின் முதல் வாரத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். தவக்கால தயாரிப்பு என்பது ஆண்டவரை நம் அருகிலே பார்ப்பதற்கான, ஆண்டவரோடு இணைந்து அகிலமெல்லாம் அவருடைய அன்பை போதிப்பதற்கான அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற தயாரிப்பு காலமாக நான் பார்க்கிறேன். இயேசுனுடைய உயிர்ப்பு என்பது அன்பை உலகிற்கு எடுத்து சொல்லக்கூடிய காரணமாக அமைந்தது. அந்த உயிர்ப்பிலே நீங்களும் நானும் பங்கெடுக்க இந்த தயாரிப்பு காலத்திலே பயணம் செய்கின்றோம். இந்த தயாரிப்பு காலத்தினுடைய பயணம் என்பது மகிழ்ச்சியோடு கூடிய தியாகத்திலே அமைகிறது. அந்த தியாகம் ஏதோ மன வருத்தத்தால் அல்ல, மாறாக மனம் வந்து நடைபெறுகிறது என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மக்களின் இறை பற்றி கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோ. தவ முயற்சியால் நாங்கள் உடலை அடக்கியாலும் அவர்கள் நற்செயலின் பயன்கள் தங்கள் மனதை புதுப்பித்து கொள்வார்களாக. உம்மோடும் தூயாவியாரோடும் இணைந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
நினிவே மக்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு விலகினார்கள். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய், நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேவுக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுதும் பறைசாற்ற செய்தான். இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது: எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தனியும். நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளினின்று விலகியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 51. நாம் பாட வேண்டிய பதிலுரை: நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியே, புதுப்பிக்கும் ஆவியே என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். நொறுங்கிய உள்ளத்தை
அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஆயின் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நாம் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயின் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 29 தொடங்கி 32 முடிய. மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினைவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, பாஸ்கா காலத்திற்கான தயாரிப்பு தவ காலத்திலே நாம் இருக்கிறோம். அதோடு இந்த கான்டெம்பரரி வேர்ல்டு என்று சொல்லுகிற இந்த நிகழ் உலகம் எதிலே பயணம் செய்கிறது என்று பார்க்கிற போது அரசியல் பார்வையில் தேர்தலை பற்றி அதிகமாக ஊடகங்களிலே பேசப்படுவதை கேட்கிறோம். எந்த முதன்மை கட்சி பிற கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொள்கின்றன, எந்த கூட்டணிக்கு எந்த முதன்மை தலைவர் தலைமை தாங்குகிறார், எந்த கட்சியோடு பிற கட்சிகள் இணைவதில்லை, ஏன் இந்த கட்சிகள் அந்த கட்சியோடு இணைகின்றன, சீட்டும் நோட்டும் என்று சொல்லுகிறார்கள். இப்படி பேச்சுக்கள் பலவாறு. இவர்களுடைய வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு ஏதோ ஒரு நம்பிக்கையை சார்ந்திருக்கிறது.
இவர்களுடைய வெற்றி வாய்ப்பு வீட்டுக்கு வீடு ஒருத்தன் 2 பேர்னு இருக்கிறான், அதனால் வெற்றி பெற்றுருவான் இப்படின்னு சொல்லி பல நிலைகளில் கொள்கையை வைத்து, கும்பலை வைத்து, பணத்தை வைத்து, பகட்டை வைத்து வென்று விடலாம் என்று நினைக்கின்ற கட்சிகள் ஏதோ ஒன்றுக்காக அல்ல, மாறாக அவர்கள் அனைவரும் சொல்வது மக்கள் பணிக்காக தன்னை நிலைநிறுத்துகிறோம் என்பதுதான். ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேண்டுமானாலும் தேர்தலிலே போட்டி போடலாம், எந்த கொள்கையோடு வேண்டுமானாலும். அப்படியாக ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை, ஒவ்வொரு கொள்கையோடு மாறுபட்ட கொள்கையில் இருப்பவர்கள் ஒன்றாக கூட்டணி. இருப்பினும் வெவ்வேறு திசை குறிக்கோளிலே கொள்கையிலே இருக்கிற கட்சிகள் ஒன்றாக இணைந்து பயணம் செய்து கொண்டு சொல்லுகிறார்கள், நாங்கள் மக்கள் நலனுக்காக, மக்களாட்சியை திறம்பட செய்வதற்காக, மக்களுக்கு பணியாற்றவே பதவிக்கு வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் நாட்டு மக்களை பார்ப்பது ஒரு விதம், ஆட்சியை, அதிகாரத்தை இவர்கள் புரிந்து கொள்வது ஒரு விதம். இது ஒரு புறம் இருக்கின்றது. மறுபுறம் என்ன என்று பார்க்கிற போது பண்பாட்டு நாகரிக பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறதோ என்ற ஐயப்பாடு என்னிடம் இருக்கின்றது. இந்த தமிழர் பண்பாடு, தமிழர் நாகரிகம் கல் தோன்றி முன் தோன்றிய காலத்தே மூத்த குடி தமிழ்கொடி என்று சொல்லி அதற்கு அடையாளம் காட்டுகிறது. இந்த கலாச்சாரத்திலே வாழ்கிற நீ ஏதோ சாதாரண மனிதன் அல்ல என்று என்னிடம் சொல்வதாக நான் புரிந்து கொள்கிறேன். உன்னுடைய பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் எல்லாம் பழங்காலத்துக்கு முன்பதாகவே, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே உருவானது. அத்தகைய பெருமை உடையவன் நீ என்று சொல்லுகிறவர்கள் கூட பல நிலைகளிலே மாறுகிறத, தடமாறி போகிறத பார்த்து கொண்டே இருக்கிறோம். இப்பொழுது இந்த பண்பாட்டில் வளர்ந்த இன மக்கள் பொருளுக்கு ஆகிறார்கள், மனிதர்களுடைய கவர்ச்சி பேச்சுக்கு அடிமையாகி போகிறார்கள், நடிகர்களுடைய திரை நடிப்பிற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கின்ற போது பண்பாடு எங்கே இருக்கிறது, கலாச்சாரம் எங்கே இருக்கிறது என்று கேட்க தோன்றுகிறது. சமீபத்திலே வருகின்ற புதிய கட்சிகளை பின்பற்றுகிற தொண்டர்களை பார்க்கின்ற போது எனக்குள்ளாக ஒரு பழைய எண்ணம் இருந்தது. என்ன எண்ணம் என்று பார்க்கிற போது, நான் வாழ்கிற இந்த தமிழ்நாட்டில் பிற மாநிலங்களோடு இந்த மாநிலத்தை ஒப்பிடுகிற போது பல நிலைகளிலே வளர்ச்சியடைந்திருக்கிறோம் என்ற பெருமை என்னிடம் இருந்தது. நான் வட மாநிலங்களுக்கு பயணம் செய்கின்ற போது, வடகிழக்கு மாநிலங்களுக்கு பயணம் செய்கின்ற போது, அண்டை கேரளம், ஆந்திரம், கர்நாடகம் மாநிலங்களுக்கு பயணம் செய்கின்ற போது, அங்கு பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிற போதெல்லாம் நாம் நமது மாநிலத்தை, தமிழகத்தை ஒப்பிடுவது உண்டு. எந்த நிலையிலே என்னுடைய மாநிலம் உயர்ந்திருக்கிறது என்பதெல்லாம் பார்த்து நான் பெருமைப்பட்டதெல்லாம் உண்டு. பல நிலைகளில் அயல்நாட்டு பயணங்களில் கூட இதெல்லாம் நமது மாநிலத்தில் இருக்கதே, நான் பார்த்துருக்கிறேனே, இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி இருக்கிறதோ என்றெல்லாம் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஒரு முறை நான் அமெரிக்காவிற்கு பயணம் செய்கின்ற போது அமெரிக்கர் ஒருவரிடம் நான் பேசி கொண்டிருந்தேன். நாங்கள் இருவரும் ஒரு உணவு விடுதிக்கு உணவு அருந்த சென்றிருந்தோம். அப்பொழுது அந்த பகுதியில், அந்த உணவு விடுதியில் மற்றொரு மூலையில் நிறைய பேர் இளம் பிள்ளைகள் தமிழிலே பேசிக்கொண்டு அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஐடியில், கம்ப்யூட்டரில் ஏதோ பணி கிடைத்து, வேலை கிடைத்து அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார்கள் என்று நினைக்கின்றேன். அப்பொழுது என்னோடு
உணவருந்தி கொண்டிருந்த அந்த அமெரிக்கரிடம் நான் சொன்னேன், அந்த புறமாக இருக்கிற பிள்ளைகளை பாருங்கள், அந்த இளம் பிள்ளைகள் எல்லாம் என் மொழி பேசுகிறார்கள், நான் பேசுகிற மொழி பேசுகிறார்கள். அவர்கள் நான் வருகின்ற மாநிலத்திலிருந்து வந்திருப்பார்கள், எங்கள் நாட்டிலிருந்து அப்படின்னு சொன்னேன். அப்போது அவர் கேட்டார், இவர்களெல்லாம் என்ன படித்திருப்பார்கள் என்று யூகிக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்போது நான் சொன்னேன், 2 வகையான படிப்பை அவர்கள் படித்திருக்கக்கூடும். இந்த பணி செய்கிறவர்கள், இந்த வேலையில் இருப்பவர்கள் 2 வகையான படிப்பு தான் படித்திருப்பார்கள். ஒன்று கணினி சம்பந்தமான ஒன்று, மற்றொன்று பொறியியல் படிப்பு. இதில் ஏதாவது படித்திருப்பார்கள், இங்கு வந்து பணியாற்றுகிறார்கள். இதே மாதிரியாக அயல்நாடுகளுக்கு செல்லுகிற பிள்ளைகள் அதிகம் பேர் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லி கொண்டிருந்தேன். அப்போது அவர் பெருமையாக ஆச்சரியமாக ஒன்று என்னிடம் சொன்னார். அமெரிக்காவில் கூட எங்களுடைய மாணவர்கள் இப்பொழுது தான் பொறியியல்லையும் கணினிலையும் கொஞ்சம் பிரசித்தி பெற்று வருகிறார்கள். ஆனால் எப்படி, how is that, you know, this field will bloom and your students are already here earning good money அப்படின்னு சொன்னார். எங்களுடைய நாட்டில் பொறியியல் அறிவையும் கணினி அறிவையும் பெறுகிற மாணவர்கள் இப்பொழுதுதான் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உங்கள் நாட்டில் இருக்கிற அந்த கல்லூரிகளுக்கு, அறிஞர்களுக்கு எப்படி தெரியும், ஒரு காலத்தில் பொறியியலும் ஒரு காலத்தில் கணினியும் சிறந்து விளங்கும், அதற்கான பயிற்சியை கொடுக்க வேண்டும், பாடத்திட்டங்களை நீங்கள் படிக்க வேண்டும் என்று பயிற்றுவித்திருக்கிறார்களே, இவர்கள் இங்கு வந்து பணியிலே அமர்ந்து நல்ல பணம் சம்பாதிக்கிறார்கள் என்று என்னிடம் ஆச்சரியமாக சொன்னார். அதை கேட்டபோது எனக்கு உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி. நமது நாட்டில் இருக்கிற அந்த கல்வி திட்டம் எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று நான் நினைத்து கொண்டேன். அதோடு என்னுடைய பழக்க வழக்கத்தையும் 1-2 அவர் என்னிடம் சொன்னார். நான் பேசுகின்ற முறை, அவர்களோடு உரையாடுகிற முறை, அவர்களோடு பழகுகின்ற முறையெல்லாம் சொல்லி, நீங்கள் புதிதாக அமெரிக்காவுக்கு வந்தவர் போல தெரியவில்லை என்று என்னிடம் சொல்லி கொண்டிருந்தார். அதுவும் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. ஆனால் நான் குறிப்பிட்ட அந்த பண்பாடு, நான் குறிப்பிட்ட அந்த கலாச்சாரம், நான் கொண்டிருக்கிற பழக்க வழக்கங்களை இப்பொழுது புதிய கட்சிகள் தொடங்கி அவர்களை பின்பற்றுகிற அந்த தொண்டர்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கிற போது அஷேம்டு, தலை குனிந்தவனாக இருக்கிறோமோ என்ற அச்சம் என்னிடம் இருக்கிறது. பல நிலைகளுக்கு இது உங்களிடமும் இருக்கலாம். அதே போல தான் இன்றைக்கும் இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற வாசங்களில் ஆன்மீக வரியாக நாம் பார்க்கின்ற போது நினைவே நகர் மக்களுடைய வாழ்முறை இருந்திருக்கிறது. யோனா என்ற இறைவாக்கினர் வழியாக எடுத்துரைக்கப்பட்டது. அதற்கான பரிகாரத்திலே அவர்கள் இணைகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். நினைவே நகர் என்பது 3 நாள் பயணம் செய்யக்கூடிய, ஒரு முனையிலிருந்து மற்ற முனைக்கு 3 நாள் பயணம் செய்யக்கூடிய ஒரு பெரிய சிறிய நகர், ஒரு டவுனு. அதில் பல ஆயிரம் மக்கள் வாழுகிறார்கள். வாழ்கிறவர்கள் மகிழ்ச்சியோடு தான் வாழுகிறார்கள். அவர்களுக்கென பண்பாடு இருக்கிறது, அவருக்கென்ற கலாச்சாரம் இருக்கிறது, அவர்களுக்கென்ன ஆன்மீகம் இருக்கிறது, அவர்களுக்கென கடவுள் இருக்கிறார் என்பதெல்லாம் அவர்கள் நம்பிக்கையோடு தான் வாழ்கிறார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தங்களை அறியாமலேயே தான் தோன்றி தனமாக வாழ முயற்சி செய்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் யோனா என்ற இறைவாக்கினர் வழியாக யாவே இறைவன் செய்தி அனுப்புகிறார். என்ன செய்தி என்று பார்க்கிற போது, உங்களுடைய நகரம் அழியப் போகிறது. ஏனென்றால் நேர்மறையான பண்பாட்டை மறந்திருக்கிறீர்கள், வாய்மையான பழக்க வழக்கத்தை மறந்திருக்கிறீர்கள், பெருமைக்குரிய கலாச்சாரத்தை மறந்திருக்கிறீர்கள், பிறரை மறந்தீர்கள், கடவுளை மறந்தீர்கள், உங்களையே நீங்கள் மறந்து போனீர்கள், நீங்கள் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் அல்ல என்ற செய்தி சொல்லப்படுகிறது. சொன்ன உடனே எங்களுக்கு தெரியும் போடான்னு விசில் அடிக்கலை, மாறாக அவர்கள் மனம் மாறுகிறார்கள். என்ன மனம் மாறுகிறார்கள் என்று பார்க்கின்ற போது சாக்கு உடை, சாம்பல் உடை அணிந்து பரிகாரம் தேடுகிறார்கள். என்னுடைய நம்பிக்கையை, என்னுடைய பழக்க வழக்கத்தை, என்னுடைய பண்பாட்டை, என்னுடைய நாகரிகத்தை,
என்னுடைய கலாச்சாரத்தை, என் அயலான என்ன, என் கடவுளை நான் மறந்ததற்காக மன்னித்து கொள்ளுங்கள் என்று எந்த கடவுளை மறந்தார்களோ அந்த கடவுளுடைய கருணை கண் தேடி நெருக்கிறார்கள். கடைசியாக கடவுளுடைய அருள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதுதான் இன்றைய முதல் வாசகம். இதை தான் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் இயேசு தான் வாழ்ந்த காலத்திலே தன்னை பார்த்த மனிதர்கள் எந்த எண்ணத்தோடு, எந்த எதிர்நோக்கோடு பார்க்கிறார்கள் என்பதை கண்டுணர்ந்து மக்களுக்கும் தன்னுடைய சீடர்களுக்கும் போதிப்பதை பார்க்கிறோம். 2 உதாரணங்கள். ஒன்று நினைவே நகர் மக்களுடைய வாழ்முறை, மற்றொன்று பெருமைக்குரியது தென்னாட்டு அரசி. கடந்த முறை நான் திருப்பலி வைக்கிற போது இந்த தென்னாட்டு அரசி சாலமோனுடைய அறிவு கூர்மையை பார்ப்பதற்காக வந்தாள் என்பதும், அவனை வழிநடத்துகிற கடவுளையும் போற்றி புகழ்ந்தார் என்பதையும் பகிர்ந்து கொண்டேன். அந்த நிகழ்வை தான் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். இந்த தென்னாட்டு அரசி என்பவள் சாலமோனுடைய அறிவு கூர்மையை, சாலமோனுடைய ஞானத்தை, சாலமோனுடைய கடவுள் நம்பிக்கையை பார்ப்பதற்கு வருகிற போது அவரை விட சிறந்த மனிதர் இல்லை என்று நம்புகிறார். அந்த நம்பிக்கை தான் மக்களுக்கு உதாரணமாக ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் காணுகிற அந்த மனிதர்கள், நினைவே நகர் மக்கள் மீண்டுமாக யாபையினுடைய பிள்ளைகளாக மாறிப்போனார்கள். அந்த தென்னாட்டு அரசி எதை காண வந்தாலோ அதிலே உயர்ந்தவனாக சாலமோன் இருந்தான். அந்த நினைவே நகர் மக்களை விட, அந்த சாலமோனுடைய ஞானத்தை விட நீங்கள் சாதாரண மனிதனாக உங்களிடையே காணுகிற இந்த ஆண்டவர் இயேசு உயர்ந்தவர் என்ற செய்தியை சொல்லுகிறார். இதை பார்க்கின்ற போது எனக்கு விடுதலை பயண நூலில் ஒரு பகுதியை வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இணைச்சட்ட நூல் 29வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை நீங்கள் வாசிக்கிற போது கடவுள் இஸ்ரேல் மக்களிடம் பேசுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சொல்லுகிற போது, 40 ஆண்டுகள் நான் உங்களை பாலை நிலத்திலே கூட்டி வந்தேன். அப்பொழுது உங்கள் மேலுள்ள ஆடைகள் நைந்து போகலை, உங்கள் காலில் உள்ள காலணிகள் பழுதடைந்து போகலை, நீங்கள் உடுத்திருக்கிற ஆடை பழசாகலை, உங்களுடைய காலணி அறுந்து போகலை, அதுவும் பழசாகலை. அதற்குள்ளாக நான் உங்களை பாலை நிலத்தை, கடுமையான வாழ்வியலை கடந்து வர செய்து பாலும் தேனும் பொழிகின்ற தேசமாகிய கானான் தேசத்தை பரிசாக கொடுத்தேன். என்னுடைய அன்பு அத்தகையது என்று சொல்லி ஆண்டவர் அந்த மக்களை வழிநடத்துவதாக பார்க்கிறேன். இரண்டாவதாக எசையா புத்தகம் 43வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது: நீர்நிலைகள் வழியாக நீர் செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன் என்பதாக. கடலை கடந்தாலும், அருவியை கடந்தாலும், ஆற்றை கடந்தாலும், நதியை கடந்தாலும், குளத்தை கடந்தாலும் நான் உன்னை கடக்கச் செய்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்வதாக கடவுள் சொல்லுகிறார். அதோடு யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை சொல்லுகிறார்: நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்கிறார். கடவுளுடைய உயிர்ப்பின் மாட்சி என்பது நாம் கடவுளை தேர்ந்து கொண்டதால் அல்ல, மாறாக கடவுள் நம்மை தேர்ந்து கொண்டதால் பெற்றுக்கொண்டோம். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய நாம் கடவுளுக்குரிய பண்பாட்டை, கடவுளுக்குரிய நாகரிகத்தை, கடவுளுக்குரிய பழக்க வழக்கத்தை, கடவுளின் நம்பிக்கையிலே ஆளப்பட்டு கடவுளோடு பயணம் செய்வோம், அவரில் உயிர்ப்போம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமென்.
படைத்ததெல்லாம் உமதே. என் சிறு வாழ்வில் நிகழ்வதெல்லாம் உம் திருப்பலியாய் மாற்றிடுமே. எடுத்து வந்தோம் காணிக்கையை இதயமுதே உம்மை சூழ வந்தோம். இனிதாகவே இமையாடவே இதை ஏற்பாய் என்று வேண்டுகிறோம். எடுத்து வந்தோம் காணிக்கையை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மது திரு பெயருக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் கொடுத்தவற்றையே நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். அதனால் நீர் இவற்றை எங்களுக்கு அருள் அடையாளமாக மாற்றுவது போல இவை எங்களுக்கு நிலையான அருமருந்தாக விளங்கிடவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இந்த சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினேன். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவைகளில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவைகளில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகிற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயரார் வைக்கிற ஜெல்லா திருநிலையினர் எங்கள் ஒரே குடும்பமாக கூடி ஜெபிக்கிற அதன் பான பிள்ளைகளாகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தெழுந்த நோக்கோடு துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித அன்னை தெரசல், இவ்வுலகில் மக்குந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று மது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றே பெள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கரங்களை விரித்து ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவிடனருள் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போம் ஆக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தனமை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். இன்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருள் அடையாளங்களால் எங்களுக்கு ஊட்டமளிக்க நீர் தவறியதில்லை. இவை அளிக்கும் புத்துணர்வு எங்களுக்கு நிலைவாழ்வை வழங்கிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. என்று மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரே, 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரே, கரங்களை விரித்தே கள்வனை போல், கரங்களை விரித்தே கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டதனா. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.